இங்கே பாருங்கள் அப்படி எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு இப்படி இருக்கணும். பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் இருக்குது பாருங்கள். சூப்பராக மணக்க மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற மினிமல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு பேச்சுலர்ஸ், ஈவன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்க எல்லாருமே செய்யலாம். இப்படி தூக்கி தூக்கி நின்னாலே நல்லா மலர்ந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சாதமும் இங்கே பாருங்கள் நல்லாவும் வெந்திருக்கு. நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். என்னோட பிரியாணி மசாலா இது வரைக்கும் வாங்கினவங்க ஒருத்தர் கூட நல்லாலான்னு சொன்னது கிடையாது. எப்பயுமே சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி ருசின்னு சொல்லுவோம். நிஜமாக சொல்கிறேன், இது மட்டன் பிரியாணியை அடித்து தூக்குற அளவுக்கு இருக்கு. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 53 வகையான மசாலா இருக்கு. எல்லாமே ஒரிஜினல் பியூர் குவாலிட்டி. உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும், மேல பாருங்க என்னுடைய மிளகாய் எவ்வளோ ஒரு குவாலிட்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. நம்மளும் எவ்வளோ வகையான சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னமும் சில பேர் டவுட் கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த டவுட்மே வராத அளவுக்கு இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். அதாவது வீட்டில் இருக்கிற மினிமல் இன்கிரீடியன்ட்டை வச்சு பேச்சுலர்ஸ், ஈவன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க இவங்க எல்லாருமே செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்டா இருக்கும். பட் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குயிக்கான டைமில் எடுத்து வச்சேன். ஏன்னா இதுக்கு போடக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானது, ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து அதை 2 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது 20 to 30 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் 3/4 கிலோ எடுத்து அதில் 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி இல்லாமையும் இருக்கணும். தயிர் போட்டு கழுவும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடும். நான் நிறைய லெக் பீஸ் எடுத்திருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு பீஸும் எடுத்திருக்கேன். எலும்பு பீஸ் போட்டு செய்யும் போதும் இந்த எலும்புல இருக்கிற ஜூஸ் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது ரொம்பவே பிரியாணிக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும். இப்போ இந்த சிக்கன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது மீடியம் சைஸ் 3 பட்டை, 5 கிராம்பு, 7 ஏலக்காய், 2 பிரியாணி இலை. இவ்வளோதாங்க மசாலா. இதை தவிர வேற எதுவுமே போட வேண்டாம். இந்த மசாலாவுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அது சூப்பரா இருக்கும். அடுத்தது 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி, 5 பச்சை மிளகா. இப்போ இதுவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய மீடியம் சைஸ் 3 தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 ml தயிர். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தாங்க எடுத்திருக்கேன். இதோடைய நெய்யும் எண்ணெயும் நமக்கு தேவைப்படுங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க. பாத்திரம் நல்லா திக்கானதாக இருக்கும். அப்போ அப்பதான் பிரியாணி அடி பிடிக்காம நல்லா தம்மாயி வரும். இப்போ நான் டைரக்டா பாத்திரத்துல செய்யறேன். இப்படியே செய்யலாம். இப்போ நான் செய்யற இதே மெத்தட்லயே நீங்க குக்கர்லயே செய்யலாம். அதெல்லாம் வீடியோல எப்படி என்னன்னு அந்த டைமுக்கு சொல்றேங்க. இப்போ அடுப்பணல் மீடியமா வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் 80 ml கடலை எண்ணெய் ஊற்றுறேன். கடலை எண்ணெயில் செய்யும் போதும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை இதிலே கொட்டிடலாம். பிரியாணி மசாலாவும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இதிலே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச புதினா தலையில் 3/4 போட்டுடலாங்க. கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கலாம். கொத்தமல்லி தலையும் 3/4 போட்டுடலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகாயில் 2 போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை நல்லா வதக்கலாங்க. தலைலாம் நல்லா சுருங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். கம்மியான அனல்லே இதுவும் நல்லா பச்சை மணம் போகிற வரையிலும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரையிலும் வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்ச சிக்கன் இதிலே கொட்டிடலாம். சிக்கன் இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை மணம் இல்லாமல் நல்லா சாப்பிட ருசியாக இருக்கும். இப்போ மீடியமான அனல்லே இதை நல்லா வதக்கலாங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கணும்.
சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க காஷ்மீர் மிளகா பொடி போட்டுடலாம். காஷ்மீர் மிளகா பொடி போடும்போது நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் கலர் பவுடர் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 2 கலர் கிளறினா போதுங்க. ஒரு 10 to 20 செகண்ட் கிளறி கொடுத்தாலே போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க தயிர் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மியாக இருக்கட்டும். தயிரும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம். தக்காளி ஃபஸ்ட்டே போட்டால் சிக்கன் வேகாதுங்க. ஸோ அதனால் இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க இந்த ரெசிபிக்கு. ஒரு 3 to 4 நிமிஷம் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி அளவு பாருங்கள், இந்த கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சேன். 2 கிளாஸ் அரிசி 1/2 கிலோ கணக்காகுது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ ஒவ்வொரு அரிசி பொறுத்தும் தண்ணியோட அளவு மாறும். 1.5 to 1.25 வரைக்கும் வைக்கலாங்க. நான் எடுத்த அரிசிக்கு 1.5 கிளாஸ் வச்சா போதும். ஸோ அதனால் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி இதிலே ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கிரேவி ரொம்ப அதிகமாக இல்லை. அப்போ நான் சொன்ன தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இதே கிரேவி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியோட அளவு குறைக்கணுங்க. ஒவ்வொருத்தரோடைய வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி வர அளவு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த டைமில் கிரேவியும் அதிகமாகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. நான் சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் சுருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இந்த சிக்கனை வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை. ஸோ சிக்கன் இப்பயே 3/4 வெந்திருக்கும். 1/4 பார்த்தீங்கன்னா தம் போடுறப்ப வெந்துடும். ஸோ இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாங்க. நான் ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதிலே கொட்டிடலாம். இப்போது இதுலேயே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிடலாங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சு இந்த அரிசி அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி கொடுத்துடலாம். ரொம்ப அப்படியும் இப்படி போட்டு கிளறினோமா கண்டிப்பாக அரிசி ஊற வச்சதுனால உடையும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், கொதி வருது. மீடியமான அனல்லே இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். பிரியாணி மசாலா மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் முதல் தர குவாலிட்டியில் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நோ கெமிக்கல், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கல ஏதோ பிரியாணி விளம்பரத்துக்காக இப்போ நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு, அப்படி கிடையாதுங்க. என்னோட பிரியாணி மசாலா இதுவரைக்கும் வாங்கினவங்க ஒருத்தர் கூட நல்லாலான்னு சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த பிரியாணி மசாலாவை நான் ப்ரீமியம் குவாலிட்டியிலையும் செய்கிறேன். எத்தனையோ பிரியாணி நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் பெஸ்ட்டாக ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மசாலாலாம் இதில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாருமே போடாத மசாலா கூட போட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் ஒரே ஒரு தடவை வாங்கி பார்த்து செஞ்சால் மட்டும்தான் தெரியும். பிரியாணி செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். ஓகே, ரொம்ப அப்படி இப்படி போட்டு கிளற வேண்டாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம தம் போட்டுடணும். இப்போது மீதி இருக்கிற பச்சை மிளகாயை அப்படியே உள்ளே சொறி விட்டுறலாம். இப்படி பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை. இப்போ இதிலே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது இதில் ஒரு வாழை இலை போட்டு மூடிடலாங்க. அப்போ நல்லா தம்மாகி இந்த வாழை இலையோட மணத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழை இலை இருந்தால் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். நல்லா கப்புன்னு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் மூடிடணும். இப்போ நான் சின்ன பர்னருக்கு இதை மாற்றிடுறேன். சின்ன பர்னரில் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இப்போ இதில் ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிடலாம். நான் இடிக்கல்ல வைக்கிறேன். 14 மினிட்ஸ், அதாவது 14 நிமிஷம் இப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு குக்கரில் செய்கிறதுனா இது எப்படி வைக்கணும்னு டவுட் இருக்கலாம். இதே மாதிரி இதே அளவு தான் தண்ணி. பட் விசில் மட்டும், அதாவது குக்கர் மூடினதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். அப்புறம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, தண்ணிலாம் இழுத்த உடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விடக்கூடாதுங்க. அரிசிலாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அப்படியே கிளறி விட்டுட்டு
அதுக்கப்புறம் குக்கர் மூடி விசில் போட்டுறணும், ஒரே ஒரு விசில். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே பிரியாணி உதிரி உதிரியாக இருக்கும். குக்கர்லேருந்து ஆவி போய் ரொம்ப நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அப்படியே கொலன்னு இருக்கும். ஸோ ஆவி போன உடனே நீங்கள் எடுத்துடணும், அப்போ தான் உதிரியாக இருக்கும். தம் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே எடுக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அப்போ தான் நல்லா சாதம் உதிரி உதிரியாக மலர்ந்து வெந்திருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. 10 minutes later. ரெஸ்ட் டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமன்னு வாசனை. இப்போ வாழை இலை எடுத்துடலாம். மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். பாருங்க, சூப்பராக அப்படியே மலர்ந்து வெந்திருக்கு. இப்படி தூக்கி தூக்கி நின்னாலே நல்லா மலர்ந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சாதமும் இங்கே பாருங்க நல்லாவும் வெந்திருக்கு. இப்படி உடச்சி பார்த்தா இப்படி நல்லா மசியணும். அப்போதான் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட முடியும். இப்போ தம் உடச்சிடலாங்க. அப்படி இப்படி லைட்டாக எடுத்து கொடுத்தா போதும். அடியிலேருந்து இங்கே பாருங்க அப்படி எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு இப்படி இருக்கணும். பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஓ மை காட், அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இந்த இடம் பாருங்களேன், இங்கே பாருங்க ஜூஸியாக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு டிப்ஸும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி ரைஸு. நிஜமாக சொல்கிறேன், காரமாக இல்லை, அப்புறம் ஜூஸியாக இருக்குது. மெயினாக வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சிக்கன் கூட அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உப்புலேருந்து காரத்துலேருந்து. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை விட டாப்பாக இருக்குது. இப்போது லெக் பீஸ் சாப்பிட்ருவோம். ஓ மை காட், அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குழஞ்சும் போல் வேகாமலும் இல்லை, உள்ள நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ சிக்கனும் இந்த பிரியாணி ரைஸும் சேர்த்து சாப்பிட்றலாம். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு மெயினான டிப்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிரியாணி கடையை என்னை நம்பி வைக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் நல்லா இல்லை, நானும் டேஸ்ட் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல பிரியாணி தேடி எத்தனையோ வாட்டி அலைஞ்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்நேரம் வாயில் எச்சி ஊறி இருக்கும். இது ஒரு சண்டே ஸ்பெஷலாகவும் செய்யலாம், எதுவுமே ஸ்பெஷல் இல்லைனாலும் சும்மாவும் செய்யலாங்க. ஸோ வந்து சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் ஒவ்வொன்றுக்கு நான் எப்படி டைம் சொன்னணும் அதே மாதிரி பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப காரமாக இருக்காது. நார்மல் மிளகா பொடி போடவே இல்லை, ஏன்னா இதில் பச்சை மிளகா இருக்குது, இஞ்சி பூண்டு காரம் இருக்குது. ஸோ அது எல்லாமே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்புறம் காஷ்மீர் மிளகா பொடியிலேருந்து லைட்டான ஒரு காரம் வரும். அது மட்டும் இல்லை, இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே நான் அதில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதுவும் காரம் கொடுக்கும். ஸோ பர்ஃபெக்டான காரமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி வந்து ருசின்னு சொல்லுவோம். நிஜமாக சொல்கிறேன், இது வந்து மட்டன் பிரியாணியை அடித்து தூக்குற அளவுக்கு இருக்குது. ஆயிலெலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட உங்களுக்கு கரெக்டாக வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye-bye. Love you all. நிஜமாவே சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை.